வணக்கம். படித்ததில் பிடித்த கதை பார்க்கலாங்களா? குருவும் அவரோட சீடரும் ஒரு நாள் தன் சாப்பாடுக்காக பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு அம்மா ரொம்ப கோபமாக அவங்கள திட்டுறாங்க. புத்தர் அமைதியாக இருக்காரு. கூட அந்த சீடருக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் எதிர்த்து பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் புத்தர் அவரை பேச விடாமல் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதை பற்றி அந்த சீடருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட திருவோட்டை அந்த பையன் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ புத்தர் சொல்கிறாரு, நான் இப்போ திருவோடு கொடுத்த நீ வேண்டான்ட்ட. இதே மாதிரி தான் அந்த அம்மா கோவப்பட்டப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கிட்ட, அதனால நீ அதுக்கு ரியாக்ட் பண்ண. எப்போவுமே நம்ம ரியாக்ட் பண்ணுறப்ப தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்பா அப்படிங்கிறாரு. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய பேசுனாங்கன்னா இது நமக்கானது இல்லை அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலை வந்துருச்சுன்னா நம்ம அந்த கோவத்தை அவாய்ட் பண்ண முடியும். நல்லதையே கடத்துவோம், நல்லதையே சிந்திப்போம். நன்றி.